விஜய் இதுக்கு வரைக்கும் ரத்தம் கொடுத்துறான்னு சொல்லுங்க, விஜய் கொடுக்க சொல்லுங்களேன். நான் இன்னைக்கு சேலஞ்ச் பண்ணி சொல்றேன், அவர் ரத்தம் மட்டும் கொடுக்கட்டும். நான் சீரியஸா சொல்றேன், என் தலையை வெட்டிக்கிறேன். அந்த ஆள் ரத்தம் கொடுத்துட்டானா? சீரியஸா சொல்றேன், ரயில் தண்டவாளத்தை கால வச்சு சாவறேங்க நானு. அந்த ஆள் ரத்தம் கொடுத்துட்டானா? இன்னைக்கு சிஎம் சாரோட பர்த்டே. ஸோ பர்த்டே ஸ்பெஷலாக உங்களை இன்வைட் பண்ணியிருக்கோம். ஸோ ஃபர்ஸ்ட் நீங்கள் வாழ்த்துக்களை சொல்வீங்களா? 53வது பிறந்த நாள் இல்லையா? ஒரு தடவை பிறந்தாச்சு. என்னைக்கு பிறந்தானுங்களோ அந்த நாள் தான் பிறந்த நாள். அடுத்தடுத்த நாள் தான் பிறந்த நாள்னா புரியல எனக்கு. சீரியஸாக சொல்கிறேங்க, பணம் மட்டும் இருந்ததுன்னா மயிரே முளைக்காத மண்டையில் கூட மயிரை நட்டு வச்சிடலாம். அது மாதிரி அவர் நட்டாரா இல்லை அவருக்கு உண்மையிலே இருக்கா அப்படிங்கிறது குழப்பம் வந்து தமிழ்நாட்டிலன்னு இல்லை, உலகத்தில் இருக்கிற அத்தனை தமிழர்களுக்குமே இருக்கு. இது வரைக்கும் இந்த தமிழ்நாட்டில் மகாத்மா காந்தி சுதந்திரம் வாங்கி கொடுத்தார். இந்த மகாத்மா காந்திக்கு இப்படி குழந்தைங்களை அணிவகுப்பு படிச்சு அப்படி ஒரு ஷார்ட்டை எதுவும் பிளான் பண்ணியிருக்கீங்களா? மகாத்மா பெரியாளா இல்ல நடிகர் விஜய் அவர்கள் பெரியாளா? அவர் வந்து ஒரு புரட்சி பண்ணியிருப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு என்ன அப்படி போடு அப்படி போடுன்னு ஆடுனாரு, அது புரட்சியா? தன்னூத்து கிராமத்துக்கு தத்து எடுத்து நடத்தினாரு, அது புரட்சியா? தந்த வேர்வைக்கு ஈடில்லையே இந்த ஊர் பூக்கும். எல்லாம் பேசல வாய்க்குள்ளார என்ன வச்சிருக்காரு, வாயில புண்ணு வச்சிருக்காரா இல்ல கூலிப்பு வச்சிருக்காரா அப்படின்னு அப்படியே என்ன சொல்றது, தவிச்சு போறோம். அமைச்சர்கள் பேசிட்டு இருக்காங்கல்ல, பதில் சொல்லிட்டு இருக்காங்கல்ல. நம்ம யாருக்கு இங்க ஓட்டு போட்டு முதலமைச்சராக்கணும்? கவர்மெண்ட்ல வேலையில் ஜாயின் பண்ணி 1 மாதம் ஆயிடுச்சு. 1 மாதம் ஆனால் அந்த மாத சம்பளம் கடைசி நாளில் வரணுமா வரக்கூடாதா? வரணும். அது வரல, அதோட சோகம்தான். எங்களுக்கு 1000 ரூபா பிச்சை காசு கொடுக்கறது மாதிரி எங்களுக்கு சொல்லி காட்டுறீங்களே, உங்களுக்கு மொத்தமாக 1 மாதம் முடிஞ்சு சம்பளம் வாங்குறீங்களா, அதை சொல்ல மாட்டீங்களா? போன ஆட்சியிலலாம் இதை கேட்டீங்களா? எனக்கு ஒன்றும் புரியலங்க. எனக்கு தான் ஒண்ணுமே புரியல. நீங்க ஏதாவது புதுசா இல்லைங்க. இப்போ வந்து திமுக காரங்க தானே போயஸ் கார்டன்ல வீடு வச்சிருக்காங்க. இவர் வச்சிருக்காரா? இவர் போயஸ் கார்டன்ல இருக்கிறவங்களும் வச்சிருக்காரு, வீடு வச்சிருக்கல. வீடு வச்சிருக்கவங்களும் வச்சிருக்காரு. பிபிடி சினிமா நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்மளோட டைரக்டர் NNK அவர் தான் அணிஞ்சிருக்கார. நிகழ்ச்சிக்கு போகலாம். அதுக்கு முன்னாடி இன்னைக்கு நம்ம சிஎம் விஜய் அவர்களோட பிறந்தநாள். ஸோ பிபிடி சினிமா சார்பா நாங்க முதலமைச்சர் விஜய் அவர்களுக்கு பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம். நிகழ்ச்சிக்கு போகலாம். சார் வணக்கம். சார் வணக்கம் அமிர்தவல்லி மேடம். இன்னைக்கு சிஎம் சாரோட பர்த்டே. ஸோ பர்த்டே ஸ்பெஷலாக உங்களை இன்வைட் பண்ணியிருக்கோம். ஸோ ஃபர்ஸ்ட் நீங்க வாழ்த்துக்களை சொல்வீங்களா? 53வது பிறந்த நாள் இல்லையா? 53 அடி எடுத்து வைக்கிறது 53. நான் இப்போ 50க்கு அடி எடுத்து வைக்கிறேன். இது 50 வயசுன்னா எவனாவது நம்புவானா? 50 வயசுக்கு இன்னும் 49 முடிச்சு 50 அப்படிங்கிறப்ப எவனாவது நம்புவானா? கிட்டத்தட்ட ஒரு 70 வயசு மாதிரி இல்லை. ஏன்னா ஒரு மனிதன்ட்ட எதுவுமே இல்லைன்னா, புரியுதுங்களா, எதுவுமே இல்லைன்னா எப்படி தெரியும்? நான் பிறந்த நாள் வாழ்த்து தான் அதான் சொல்றேங்க. அதுக்கு இப்படியா? விஜய் இருக்கார் இல்லையா, அவர்கிட்ட 53 வயசாகுது. புரியுதுங்களா? அவர்கிட்ட எல்லாமே இருக்கிறதுனால, புரியுதுங்களா? அதனால ஒரு 53 வயசுனாலும் ஐயோ பார்த்தா கூட பாட்ட மாதிரி இருக்கிறதுக்கும் பார்த்தா கூட பையன் மாதிரி இருக்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்குல்ல. ஏன்னா துட்டு இருக்கணும். புரியுதுங்களா? உண்டா இல்லையா? உண்டு. இல்ல சீரியஸா சொல்றேங்க, பணம் மட்டும் இருந்ததுன்னா மயிரே முளைக்காத மண்டையில கூட மயிரை நட்டு வச்சிடலாம். சீரியஸாங்க நான் சொல்றது, பி சீரியஸ், ஜோக் இல்ல. உண்டா இல்லையா? உண்டு. அது மாதிரி அவர் நட்டாரா இல்ல அவருக்கு உண்மையிலே இருக்கா அப்படிங்கறது குழப்பம் வந்து தமிழ்நாட்டுலன்னு இல்ல, உலகத்துல இருக்கிற அத்தனை தமிழர்களுக்குமே இருக்கு. சார் ஒரு நிமிஷம் சார். சொல்லுங்க. அவரோட பிறந்த நாளைக்கு விஷ் பண்ணுவீங்களான்னு கேட்டதுக்கும் இப்ப அவருக்கு வந்து இவ்வளவு யங், அவருக்கு முடி டிரான்ஸ்பிளான்ட் பண்றதெல்லாம் உங்ககிட்ட யார் சார் கேட்டா? இது எனக்கு புரியலங்க. அதாவது பிறந்த நாள்ங்கிறது ஒரு தடவை பிறந்தாச்சு. என்னைக்கு பிறந்தானுங்களோ அந்த நாள் தான் பிறந்த நாள். அடுத்தடுத்த நாள் தான் பிறந்த நாள்னா புரியல எனக்கு. அடுத்தாப்புல டெத் நாள் தான், அதுதான். அப்போ ஒருத்தர் வருஷம் அந்த வருஷம் பிறந்த நாள்னு ஒண்ணு கொண்டாடு. என்னைக்கு பிறந்தானு, அதாவது என்னைக்கு ஒரு ஜனிக்கிறோமோ அதுதானே பிறந்த நாள். பிறந்த நாளை கொண்டாட மாட்டீங்களா?
ஏங்க இப்போ தப்பா உங்க வீட்ல தெரியலையா? எல்லாம் யாரும் கொண்டாட மாட்டாங்களா? ஐயோ தப்பா தெரியலையா? அந்த கொண்டாட்டம் வந்து ஒரு என்ன சொல்றது, ஒரு முறையான கொண்டாட்டமே அது இருக்கு. அவங்களோட தனிப்பட்ட விஷயம். இது தனிப்பட்ட விஷயமா? எல்லா நடிகருமே கொண்டாடிட்டே இருக்காங்க. ஆமா, எல்லா பெரிய மோடி வரைக்கும் கொண்டாடிட்டு இருக்காரு, பிரதமர் வரைக்கும் கொண்டாடிட்டு இருக்காரு. ஆனா அந்த கொண்டாட்டம் தப்புங்கிறேன். புரியுதுங்களா? பிறந்துட்டோம், ஒரு நாள் பிறந்துட்டோம்ல, மறுபடியும் எப்படி பிறந்தாங்க? மறுபடியும் கருவுள்ளார போய் இது இருந்து விட்டுருங்க, கேட்டது தப்பு. இப்போ கேட்டது கேள்விக்கு போவோம் நம்ம. இப்போ இல்ல வந்து என்ன, நம்ம இப்ப இவர் இன்னைக்கு முதல்வர், புரியுதுங்களா? இந்த நாட்டோட அரசன் ராஜராஜ சோழனும் இங்க இருந்தார், இப்ப இருக்காரா? புரியுதுங்களா? எம்ஜிஆர் இருந்தார், இருக்காரா? புரியுதுங்களா? என்ன சொல்ல வரீங்க? அதனால இருக்கிறவங்கள பத்தி நம்ம ரொம்ப பெருமைப்படுறதுக்கோ இல்லைன்னு சொல்லி கவலைப்படுறதுக்கோ வருத்தப்பட வேண்டியது இல்லைங்கிறேன். நாம இருக்கிறோம், அதுக்கு சந்தோஷப்படுங்க. நீங்க ஏன் இப்படி ஃபீல் பண்றீங்க? பிறந்த நாள் வாழ்த்துக்கள். அப்பாடா, அந்த பிறந்த நாள் வாழ்த்து சொல்றதுக்கு இவ்வளவு நேரமா? இல்லம்மா, நான் சொல்ல மாட்டேன்றதை நீங்க ஸ்டார்டிங்லயே சொல்லிட்டு இல்லைங்க, போயிருக்கலாம். அடுத்த வருஷம் பிறந்த நாள் வருதுங்கிறது அது சந்தோஷம். அடுத்த வருஷம் நம்ம இறந்த நாள் வருதுன்னா அது நமக்கு துக்கம். இதை நான் சொல்ல, ரஜினிகாந்த் சொல்லியிருக்காரு. சரி சார், இப்போ அவரோட பர்த்டே ஸ்பெஷல் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்கள் இப்ப எல்லா இடத்துலயும் பண்ணிட்டு இருக்காங்க, அவங்களோட அமைச்சர்கள் ஆகட்டும். சரி, இப்போ வந்து திருவள்ளூர்ல ஒரு ஸ்கூல்ல கூட சிஎம் விஜய் அவர்களோட உருவமா குழந்தைங்களை நிக்க வச்சு அதை பண்ணது கூட ரொம்ப இப்போ வரலா போயிட்டு இருக்கு சார். அதை பாத்தீங்களா? ஓகே, நாளைய சமுதாயத்தை நீங்க நல்வழிப்படுத்தி நடத்துறீங்களா? இதுவரைக்கும் இந்த தமிழ்நாட்டில் மகாத்மா காந்தி சுதந்திரம் வாங்கி கொடுத்தார். இந்த மகாத்மா காந்திக்கு இப்படி குழந்தைங்களை அணிவகுப்பு அடிச்சு அப்படி ஒரு ஷார்ட்டை எதுவும் பிளான் பண்ணியிருக்கீங்களா? மகாத்மா பெரியாளா இல்லை நடிகர் விஜய் அவர்கள் பெரியாளா? இல்லை, இதுவரைக்கும் பள்ளிக்கூடங்களில் பள்ளி மாணவர்கள், பள்ளி ஆசிரியர்கள், அதாவது தலைமை ஆசிரியர்கள்லேருந்து ஒரு பிரின்சிபல்லேருந்து இவங்களா ஒன்று கூடி தான் மாணவர்களை அந்த அமைப்புக்குள்ளார கொண்டு போக முடியும். இதுவரைக்கும் கிட்டத்தட்ட சுதந்திரம் பெற்று எத்தனையோ வருடங்கள் ஆயிடுச்சு. இதுவரைக்கும் பள்ளியில் இந்த மாதிரி ஒரு மூமெண்ட்டை ஒரு விஜய்க்கு தான் நடத்திருக்கீங்க. அப்படிங்கிறப்ப விஜய் பெரியாளா மகாத்மா காந்தியடிகள் பெரியாளா? மகாத்மா காந்தியடிகளுக்கு இதை ஏன் நீங்க செய்யல? இது வரைக்கும் இப்படி ஒரு பிரம்மாண்டம்னா எது பிரம்மாண்டம் அப்படிங்கிறது. இப்ப எல்லா பள்ளிக்கூடத்துலையுமே வந்து எல்லா கிளாஸ் ரூம்லயுமே ஹெட்மாஸ்டர் ரூம்ல மட்டும்தான் காந்தி இருக்குது. ஏன்னா ஹெட்மாஸ்டருக்கு தெரியும் காந்தின்னா, பள்ளி மாணவர்களுக்கு தெரியல காந்தி யாருன்னு இல்ல தெரியல சார். இப்போ அவர் எல்லா கிளாஸ் ரூம்லயும். இல்ல சார், ஒரு நிமிஷம் சார். இப்போ நீங்க காந்தியடிகளை பத்தி இப்ப நமக்கு ஸ்பீச் வேண்டாம். இப்போ இந்த சிஎம் விஜய் அவர்கள் வச்சு இந்த மாதிரி உருவம் பண்ணியிருக்காங்கல்ல, அது ஏன் பண்ணாங்கன்றதையும் தாண்டி மேபி அவர் வந்து ஒரு புரட்சி பண்ணியிருப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரோடையும் என்ன அப்படி போடுன்னு ஆடுனாரு, அது புரட்சியா? இல்ல என்ன சொல்றது, தன்னூத்து கிராமத்துக்கு தத்து எடுத்து நடத்தினாரு, அது புரட்சியா? சீரியஸா அவர் வந்து நல்லது எல்லாத்தையுமே பண்ணியிருக்காருங்க. நான் விஜய் வந்து குறைட்டே சொல்ல, சீரியஸா மற்றவங்களோட, ஸ்டாலினோட, எம்ஜிஆரோட, இங்க இருக்கிற மற்றவங்களோட அவர் பண்ண நல்லது எல்லாம் வேற லெவல்ல இருக்கு. ஏழை மக்களுக்காக போராடின விஷயமா இருக்கட்டும், எதிரி அடிச்சு துவம்சம் பண்ணதா இருக்கட்டும், எல்லாமே பண்ணியிருக்காரு அவர். பண்ணாம இல்லை, எல்லாமே திரையில பண்ணியிருக்காரு. இப்பவும் சரி, மக்கள் எதிர்பார்க்கறது என்னன்னா, உட்காந்து 4 டைலாக்கை ஸ்க்ரீன் முன்னால் தட்டன்னு அடித்து அதை டெலிகாஸ்ட் பண்ணால் எல்லாம் பேசலை வாய்க்குள்ளார என்ன வச்சுருக்காரு, வாயில் புண்ணு வச்சுருக்காரா இல்லை கூலிப்பு வச்சுருக்காரா அப்படின்னு அப்படியே என்ன சொல்கிறது, தவிச்சு போகிறோம். அமைச்சர்கள் பேசிட்டு இருக்காங்கல்ல, பதில் சொல்லிட்டு இருக்காங்கல்ல. நம்ம யாருக்கு இங்கே ஓட்டு போட்டு முதலமைச்சராக்கணும்? விஜய்க்கா? அந்த அமைச்சர்கள் சொல்கிற அவனுங்களுக்கா? அவங்களுக்கும் ஓட்டு போட்டோம்ல. அவங்களுக்கு ஓட்டு போட்டோம்னா யாருக்கா ஓட்டு போட்டோம்? அவங்களுக்கெல்லாம் ஓட்டு போட்டோம்ல, யாருக்கா ஓட்டு போட்டோம்? இவருக்காக. இவர் பேசணுமா இல்லை அவங்க பேசணுமா? பேச வேண்டியவங்க பேசணுமா? புரியல எனக்கு. இது வந்து ஏன் கேள்வி இல்லை. தமிழ்நாட்டில் இருக்கிற ஒட்டுமொத்த தன்னை அறிவாளின்னு நினச்சிக்கிட்டு வாழ்ந்துட்டு இருப்பாங்களே பைத்தியகாரமா, அந்த பைத்தியகார கூட்டத்தில் நானும் ஒருத்தனா இருக்கிறேங்கிறது மாதிரி இருக்கிறதுனால இது உடனே திமுக காரங்க கேள்வின்னு நினச்சிடாதீங்க. ஆமாம், உங்களுக்கு தோணலையா? ஏன் பேச மாட்டேங்கிறாரு? தோணல? அதோனுச்சு சார். why is keeping quietன்ற கேள்வி எல்லாருக்குமே இருக்கும்ல. அது சரி, அப்போ என்ன சிந்தனையில், ஆழ்ந்த சிந்தனையில் இருக்காரு? நாட்டுக்கும் நாட்டு மக்களுக்கும் என்ன யோசனையில் இருந்துட்டு? மேபி அவருக்கு சரியா கன்வே பண்ண தெரியாம ஏதாவது தப்பா கன்வே பண்ணிடுவோமோ, நமக்கு விஷயம் தெரியாம நம்ம ஏதாவது தப்பா சொல்லிடுவோமோ, லெட் அஸ் டேக் சம் டைம் அப்படின்ற மாதிரி அமைதியா. அது கிடையாது. நான் சொல்றேன், கவர்மெண்ட்டில் வேலையில் ஜாயின் பண்ணி 1 மாதம் ஆயிடுச்சு. 1 மாதம் ஆனால் அந்த மாத சம்பளம் கடைசி நாளில் வரணுமா வரக்கூடாதா? வரணும். அது வரல, அதோட சோகம்தான். 1 மாதம் உட்காந்து காலையில் 9 மணிக்கு வந்து, இது 10ஆம் தேதி டு 10ஆம் தேதி சம்பளம் அவருக்கு.
ஏங்க ஒரு மாசத்துக்கு மேல முடிஞ்சிச்சு இல்லைங்க, மாசம் ஆனா கொடுக்கணுமா இல்லையாங்க? அரசாங்கத்துல இருந்து எம்எல்ஏவுக்கும் சிஎம்க்குலாம் சம்பளம் உண்டா இல்லையாங்க? உண்டு. இது வரைக்கும் இத்தனை ஜெயிச்சாங்கல்ல, மக்களுக்கு 100 ரூபா 100 நாளுக்கு இது கொடுக்குறோம் 1000 ரூபா கொடுக்குறோம்னு சொன்னீங்களே, நாங்க முத சம்பளம் வாங்கியிருக்கேன்னு எவனாவது ஒரு வீடியோ போட்டிருக்கீங்களா? சம்பளம் வாங்கினவங்க அவ்வளவு சந்தோஷப்படுவாங்கல்ல. இவங்க எல்லாம் ஃபர்ஸ்ட் எம்எல்ஏ தானே, இவங்க குடும்பத்திலே ஃபர்ஸ்ட் எம்எல்ஏ தானே போடுவாங்க. அதெல்லாமா எம்எல்ஏஸ் போடுவாங்க, நாங்க இந்த மாதிரி முதல் சம்பளம் வாங்கிட்டோம் அப்படின்றதெல்லாமா போடுவாங்க. எங்களுக்கு 1000 ரூபாய் பிச்சை காசு கொடுக்கறது மாதிரி எங்களுக்கு சொல்லி காட்டுறீங்களே, உங்களுக்கு மொத்தமா ஒரு மாசம் முடிஞ்சு சம்பளம் வாங்குறீங்களா, அதை சொல்ல மாட்டீங்களா? யார் வீட்டு காசு? அந்த சம்பளங்கிறது யார் வீட்டு காசு? நீங்க உழைச்சு சம்பாதிக்கிறீங்களா? என்னத்தை உழைச்சிங்க? சரி, எவ்வளவு சம்பளம்? முதலமைச்சரோட சம்பளம் எவ்வளவுங்க? அந்த சம்பளம் ஒரு விஷயங்க. இப்ப சார் நீங்க புதுசா ஏதாவது நான் கேட்கிற கேள்வி மக்களோட கேள்வி. சம்பளம் ஏன் வாங்கியிருக்காங்களா வாங்கலையா அதை பத்தி எவனுமே சொல்ல மாட்டேங்கிறாங்க. இத்தனை வருஷம் போன வருஷம் எல்லாம் இதை கேட்டீங்க, மீன் போன ஆட்சியில எல்லாம் இதை கேட்டீங்களா? எனக்கு ஒண்ணும் புரியலங்க. எனக்கு தான் ஒண்ணுமே புரியல. நீங்க ஏதாவது புதுசா ஏதாவது இப்ப இவரோட முதலமைச்சரோட சம்பளம் எவ்வளவு? 1 லட்சம் ரூபாய் 1.5 லட்சம் ரூபாய்ங்கிறாங்க. 1.5 லட்சம் ரூபாய்க்கு வாங்கினவரு ஒரு போயஸ் கார்டெல்லாம் அவ்வளவு பெரிய வீடு கட்ட முடியுமா? இப்ப சொத்து மதிப்பு அப்படின்னு ஒண்ணு காட்டியிருக்காங்க சார். அவர் இதுக்கு முன்னாடி நடிகர் சார். நான் யார சொல்றேன்? முன்னாள். நீங்க எதுவுமே குற்றப்படுத்துறது திமுக காரனை தான் முதல்ல குற்றப்படுத்தணும், புரியுதுங்களா? நான் இப்ப குற்றப்படுத்தி பேசிட்டு இருக்கேன். யார? திமுக காரங்கள். திமுக காரங்க தானே போயஸ் கார்டன்ல வீடு வச்சிருக்காங்க. இவர் வச்சிருக்காரா? இவர் போயஸ் கார்டன்ல இருக்கிறவங்களும் வச்சிருக்காரு, புரியுதுங்களா? வீடு வச்சிருக்கல, வீடு வச்சிருக்கவங்களும் வச்சிருக்காரு. சார் இதெல்லாம் நமக்கு தேவையில்லாதது சார். எது நாட்டுக்கு நாட்டு மக்களுக்கு இது தெரிஞ்ச விஷயங்க. எனக்கு மட்டும் உங்களுக்கு தெரியுது, உங்களுக்கு தெரியலையா? தெரியாது சார். தெரியாதுல்ல. அதான் இப்படி மீடியாவில் தெரியாமையே எல்லாரும் இருக்கிறதுனால தான் மக்களுக்கு எதுவும் தெரிய மாட்டேங்குது சார். இப்போ அமைச்சர்கள், இப்போ ரமேஷ் அவர் அறநிலையத்துறை அமைச்சர் ரமேஷ் அவர் நிதி ரத்த தான முகாம் எல்லா இடத்துலயும் ஆரம்பிச்சிருக்காரு. ராஜ்மோகன் இப்போ அவரோட பிறந்த நாளொட்டி எல்லா இடத்துலயும் ரத்த தானம் அன்னதானம் நிறைய விஷயங்கள். இது தமிழ்நாட்டுல புதுசா இல்ல இந்த உலகத்துல புதுசா? இந்த ரத்த தானம் இப்ப 2 பைப்பு சொருகிட்டு படுத்து கிடந்து ஒரு போட்டோ எடுத்து ரீல்ஸ் ஆட்சி நடத்துறீங்களா? இந்த ரத்த தான பேங்க்னு பிளட் பேங்க்னு ஒரு இருக்கு தெரியுமா? எத்தனையோ பேர் காலையில எந்திரிச்சு பிளட்டை கொடுத்துட்டு போயிட்டு இருக்க எத்தனையோ பேர் இருக்கானுங்க தெரியுமா? அதாவது இவர் கொடுக்குற அந்த 1/2 லிட்டர் எத்தனை கிராம் எடுப்பாங்க? 350 கிராம் எடுப்பானுங்க, இல்லாட்டினா அதிகபட்சமா 500 கிராம் எடுப்பானுங்க. இந்த 500 கிராம் ரத்தம் தான் ஒட்டுமொத்த. அப்படி எதுக்கு சார் நம்ம இது பண்ணோம்? அப்படி இருக்கு. அதாவது இது விளம்பரம், இது விளம்பரம். நீங்க விளம்பர எத்தனை பேர் இருக்காங்க? அந்த டொனேட்டர் பிளட் டொனேட்டர்னு எத்தனை பேர் இருக்காங்க? பிளட் டோனர்ஸ். அதாங்க, அதைத்தான் சொல்றேன். டொனேட் பண்றவங்க எல்லாம் அவங்க எல்லாம் இப்படி வீடியோ எடுத்து போட்டுட்டு இருக்காங்களா? நீங்க எதுக்காக வீடியோ எடுத்து போடுறீங்க? புரியுதுங்களா? இல்ல விஜய் கொடுத்துட்டாரா? விஜய் இதுக்கு வரைக்கும் ரத்தம் கொடுத்துறான்னு சொல்லுங்க. விஜய் கொடுக்க சொல்லுங்களேன். நான் இன்னைக்கு சேலஞ்ச் பண்ணி சொல்றேன், அவர் ரத்தம் மட்டும் கொடுக்கட்டும். ஆமா, சீரியஸா. நான் தலையை எல்லாரும் சொல்லுவாங்க மீசையை வெட்டிக்கிறேன், இதை வெட்டிக்கிறேன், அதை வெட்டிக்கிறேன்னு. நான் சீரியஸா சொல்றேன், என் தலையை வெட்டிக்கிறேன். அந்த ரத்தம் கொடுத்துட்டானா? சீரியஸா சொல்றேன். ரயில் தண்டவாளத்தை கால வச்சு சாவறேங்க நானு. அந்த ரத்தம் கொடுத்துட்டானா? சீரியஸா சொல்றேன். ஏன் சார் இவ்வளவு எமோஷனல்? அவ்வளவு எமோஷனல் இல்ல, தெரியும் எவன் எந்த ரேஞ்சுக்கு இறங்குவான்னு. ஆமா சார், அவர் ரத்தம் கொடுக்கறது கொடுக்காது அவரோட பர்சனல். என் நெஞ்சில் கூட இருக்கும் அப்படிங்கிறது கிடையாது. ஆமா, வேஷதாரிகள்ங்க, வேஷதாரிகள். அதை புரிஞ்சுக்கங்க. ஆமா, சொல்லுங்க. அடுத்த கேள்வி என்ன சொல்லுங்க. ரமேஷ் கேள்வி கேட்டீங்க, பிளட் டொனேட் கொடுத்துட்டாரு, சரிங்களா? அவ்வளவுதானே? மாணவர்கள் மத்தியில மகாத்மா காந்தியா இவர் இருக்காரு. இப்ப இது மாதிரி ரத்த தானம் அப்புறமேல கிரவுண்ட்ல அப்படி எல்லா குழந்தைகளும் நிக்க வச்சு. இல்ல சார், ஒரு செகண்ட் சார். அவர் ரத்தம் கொடுக்குறாரு கொடுக்கல, அது அவரோட ஒரு பர்சனல் இது. அதை நீங்க ஒரு இதுல வச்சு நான் தலையை வெட்டிப்பேன், நான் ரயில் இதெல்லாம் இங்க எடுத்துட்டு வராதீங்க. உங்ககிட்ட இதை பல தடவை சொல்லிட்டேன். ஏங்க, இந்தி எதிர்ப்பு போராட்டத்துக்காக கலைஞர் தலையை வச்சு படுத்தாருங்க. எதுக்காக? இந்தி இங்க இருக்கக்கூடாதுங்கிறத தலையை வச்சாரு. அதனால இவர் ரத்த தானம் கொடுத்தாருன்னா நான் தலையை வச்சு செத்துறேங்கிறேன். சரி சார், ஓகே சார். இப்ப அடுத்ததா ஆனா அது நடக்காது. சரி, சீரியஸா அது நடக்காது. நான் சாக மாட்டேன். இல்ல சார், இப்ப அடுத்ததா நம்ம போயிடலாம். அடுத்ததானே அது குழந்தைங்களை எல்லாம் அரசியல் அமைப்பு சட்டத்துக்குள்ளார கொண்டு வந்து குழந்தைங்களுக்கு அரசியல் தெரிய ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னு சந்தோஷப்பட்டு பேசிட்டு இருக்கீங்களே. எந்த வயசுக்கு அரசியல் தெரியணும்? அரசியல் 18 வயசு இருக்கிறவங்க இல்லையா? 18 வயசுல இருக்கிறவங்களுக்கு அரசியல் தெரிஞ்சு அவங்க பேசுனாங்கன்னா அது சரி. பக்குவமே இல்லாத அரசியல் பண்ணதுனால இன்னைக்கு என்னாச்சு? இது நீங்க இல்ல நீங்க எதை சொல்றீங்கன்றது எனக்கு புரியல. ஒரு குழந்தை பேசுச்சுல்ல, நாங்க டிவியில ரிமோட்லாம் நாங்க சீரியல் பார்க்க ஆரம்பிச்சோம், இது பார்க்க ஆரம்பிச்சோம், சினிமா பார்க்க ஆரம்பிச்சோம். ஆனா இன்னைக்கு முத மாத்துறதுக்கே நியூஸ் சேனலை மாத்துறதுக்கே முடியாது.
அப்படின்னு ஒரு குழந்தையெல்லாம் பேசியிருக்கு சார் பாத்தீங்களா? அது வந்து ஒரு நல்ல விதமான எல்லாருக்குமே இங்க அரசியல் புரிதல் இருக்கணும் அப்படின்றது ஒரு நல்ல விதமான மாற்றம் தானே சார்? எது மாற்றங்கிறது நல்லா ஒன்று தெரிஞ்சுக்கங்க. காந்தியை தூக்கி போட்டு கிளாஸ் ரூம்ல தூக்கி போட்டு காந்தி போட்டோ வைக்காம விஜய் போட்டோ வச்சுக்கிறது மாற்றமா? சொல்லுங்க. மாற்றமாங்கிற ஒரு கிளாஸ் ரூம்ல ஒரு ஹெட்மாஸ்டர் ரூம்ல மட்டும்தான் காந்தி இதெல்லாம் இருக்காங்க. கிளாஸ் ரூம்ல வந்து விஜய் தான் இருக்காரு. சரி ரைட்டு. ரேஷன் கடையில ரேஷன் அரிசி வாங்குறதுக்கு லைன்ல நிக்கிறோம். ம். அந்த கடையில எதுக்குங்க விஜய் வந்து அங்க என்ன பண்றாரு? விஜய் போட்டோவை வச்சிருக்காங்க. இது வரைக்கும் எந்த முதலமைச்சர் போட்டோவும் நான் ரேஷன் கடையில பார்த்ததில்ல. சீரியஸா. ஏன் இவர் வீட்டு காசை கொடுக்குறாரா ரேஷன் அரிசியில எங்க வீட்டு காசுன்னு? இது வரைக்கும் என்ன கொடுத்துருக்காரு? ரைட்டு. வந்து கஜானால காலின்னு இருக்கீங்கல்ல, இது வரைக்கும் மக்கள்கிட்ட நாம இன்னைக்கு காலையில இட்லி சாப்பிட்டீங்களா? ம். அந்த இட்லிக்கு ஒரு வரி இருக்குல்ல, அந்த வரி யாருக்கு போகுது? அந்த வரியெல்லாம் எங்க போயிருக்கு? நம்ம சாப்பிட்ற இட்லின்னு இல்லை, இன்னைக்கு எவ்வளவு புது கார் வாங்குறானுங்க, புது அடுத்தாமல எவ்வளோ வரியெல்லாம் சார், போகுது. அந்த இன்னைக்கு- வரியெல்லாம் எங்க? கஜானா காலினே இன்ன வரைக்கும் சொல்லிட்டு இல்ல இருக்கீங்க. சார், இன்னைக்கு நீங்க வந்து ஒரு மாசம் ஆனதுக்கு அப்புறம் கஜானா வந்திருக்கும்ல, வந்த வரிகள் எங்க? இன்னைக்கு பிறக்க போற குழந்தைகளுக்கு போஸ்ட் ஆபீஸ்ல வந்து மாசம் 5000 அந்த தொடங்கி வைக்கிறோம் திட்டம் அப்படின்னு சொல்லியிருக்காங்களே சார். இன்னிலேருந்து எப்ப அந்த பைசாவை எடுத்துக்கலாமா? அந்த 5000 ரூபாய் உங்களுக்கு போடுறதுங்கிறது இருக்குல்ல, போஸ்ட் ஆபீஸ் ஸ்கீம்ன்றது ஒண்ணு இருக்குல்ல சார், அந்த ஸ்கீம்ஸ் அவங்களுக்கு தெரியும்ல. போஸ்ட் ஆபீஸ்ல இருக்கா? இருக்குன்றதுனாலதான் சார் இப்ப சொல்லியிருக்காங்க. ம். அதை சொல்லியிருக்காங்களே சார். அதான் இந்த இது 2500 ரூபாய் பணம் கொடுத்தான், 6 சிலிண்டர் கொடுத்த கணக்கு தான் இதுவும். ஆமாம். ஒரு அமைச்சர் ஒருத்தன், எவனோ அமைச்சரே எம்எல்ஏன்னு தெரில, ஒருத்தன் 10 மோதிரத்தை அடுக்கி வச்சுட்டு குழந்தைங்களுக்கு ஒரு 6 குழந்தைங்களை தூக்கிட்டு வந்து மோதிரம் போட்டாச்சு. அப்போ ஃபோட்டோ எடுத்தாச்சு. அப்போ பிறந்த குழந்தைங்களுக்கு மோதிரம் போட்டோங்கிற திட்டம் நிறைவேறிடுச்சு. தமிழ்நாட்டில் இருக்கிற வேடிக்கை பார்த்துட்டு இருக்கிறவங்கலாம் புரியல எனக்கு. நீங்கள் ஃபோட்டோ ஒரு இடத்துல நடந்து ஒரு ஃபோட்டோ எடுத்து காட்டியாச்சுன்னா முடிஞ்சு போச்சா? அது மாதிரி தானே காட்டினாங்க, தெரியுமா? பார்த்தீங்களா? 10 மோதிரம் போட்டாங்களே, 10 மோதிரத்தை வச்சு. ஆமாம் சார், இப்போ நீங்க இது வந்து இந்த குழந்தைகள் இந்த பள்ளி கல்வித்துறை அப்படின்னு பேசும்போது, போன ஆட்சியில அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்களும் அவங்களுக்கு தெரிஞ்ச நண்பர்களும் சேர்ந்து லஞ்சம் வாங்கியிருக்கிறதா அப்படின்னு சொல்லிட்டு நிதி பகிரங்கமான ஒரு விஷயம் இப்ப அதுதானே சார் வைரலா போயிட்டு இருக்கு. அதுதாங்க சொல்கிறேன். அவனுங்களும் நான் நல்லவன் உத்தமன் புத்திரன்லாம் சொல்லலை.